வெல்கம் டு டிஜிடி ஸ்டுடியோ vlogs. குட் மார்னிங். நைட்டு பார்ட்ஸில் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே தூங்கியாச்சு. நான் செம்ம டயர்டு, அதேமாதிரி வந்தது லேட்டு, அதனால் அப்படியே தூங்கிட்டேன். மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அதுலேயே இப்போ டைனிங் ஏரியா, மிச்சப்படி ரெஸ்டாரண்ட் எதுவும் பெருசாக இங்கே மேலே இல்லை. நீங்கள் கீழே வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம். கடை இருக்குது, 1-2 கடை இருக்குது, நல்லாவே இருக்குது. நான் சாப்பிட்டேன். ஓகே, இந்த வீடியோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெய்டு ப்ரொமோஷனோ இல்லை வேறு எதுவும் இல்லை. ஏன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறையா ஊருக்கு போகிறப்ப ஒரு ஸ்டேக்கு ரொம்பவே பெரிய கஷ்டமாக இருக்கும். திடீர்னு டப்புன்னு கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சாலும் அது நல்லா இருக்காது, அது நல்லா இருந்தாலும் நமக்கு தெரியாது, அந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ. அந்த மாதிரி நம்மளை பார்க்குற யாரும், நம்ம வீடியோஸை பார்க்குற யாரும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால தான். ஏன்னா நான் நிறைய வாட்டி வந்தப்போ ஸ்டேஸ்க்கு பயந்துருக்கேன். ஏன்னா சேஃப்டியும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஏன்னா நம்ம ஏகப்பட்ட திங்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் எல்லாருமே, அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். அதனால் ரூம் ஒரு இதுவாக இருந்தால் தான் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியும். ஏகப்பட்ட டார்மெண்ட்ரி அதெல்லாம் கம்மியான ரேட்லேயே கிடைக்கிது, 150, 300 அந்த ரேஞ்சிலையும் இருக்குது. ஆனால் என்னன்னா, அந்த ரேஞ்சில் கிடைச்சாலும் நமக்கு அங்கே எல்லாருமே இருப்பாங்க. பேக்குக்கு அது 10 இடத்துல ஒட்டியிருப்பாங்க, இங்கே காணா போகும் பொருட்களுக்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்ட்டு. அப்படி ஒட்டி இருக்கப்போ நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு இது இருக்கப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பெரிய பெரிய பொருள், கேமரா, அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்தால் எப்படி? அதனால அந்த இடத்துல ஸ்டே தங்க முடியாது. அது ஒரு ரீசன். அப்படின்னா இன்னொரு பக்கம் ரூமில் போய் தங்கலாம்னா, ரூமில் போய் தனியாக தங்கினா ஒரு ஃபுல் ரூம், அதில் நம்ம மட்டும் தனியாக தங்கினா ஒரு மாதிரி அமைதியாக இதுவாக இருக்கும். எனக்கு அதனாலே தூக்கம் வராது. அது ஒன்று. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பாட் மாதிரி சின்னதாக அழகாக குட்டியாக தராது. அந்த பாட் நல்லா இருக்குது. அதுக்குள்ளே ஏகப்பட்ட சார்ஜிங் போர்ட்ஸு, ஏசி, ஹெட்ஃபோன்ஸு, டிவி, ஏகப்பட்ட வசதியும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே இங்கே தங்கலாம். பாரத் பாட்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். மதுக்கரையில் இருக்குது, கோயம்புத்தூர். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு கீழே நல்லா இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, கீழே திறந்துட்டு வந்தால் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதுதான் 15, இதுதான் நம்பர். இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டை இதில் டேப் பண்ணணும். ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். ஏன் பொறுமையாக பேசுகிறேன்னா, ஏன்னா வெளியில கேட்கும், அது நல்லா பொறுமையாக பேசுகிறோம். ஓரளவுக்கு நல்லா தான் கேட்க நினைக்கிறேன். இந்த ரூமை பற்றி பேசணும்னா, கரெக்டாக ஒரு ஆள் நல்லா ஃப்ரீயாகவே படுக்க முடியும். நானே இருக்கையிலே ஆகிட்டு தான், ஆனால் என்னாலே ஃப்ரீயாக படுக்க முடியுதுன்னா அப்போ இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டே ஒரு 6 months தான் ஆகும். எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா நம்ம நிறைய வாட்டி வந்திருக்கோம், ஆனால் இது தெரியாது. அப்படின்னு கேட்குறப்ப தான் சொன்னாங்க 6 months தான் ஆகுது அப்படின்ட்டு. அதனால எப்பயாவது ஏதாவது வந்தீங்கன்னா நல்லா ஸ்டே பண்ணலாம். சிங்கிள் ஒருத்தர் தங்குற அளவுக்கும் இருக்கு, 2 பேர் தங்குற அளவுக்கும் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரூம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை நான் என்ன மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன்றதையும் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல என்னெல்லாம் இருக்குன்றது காட்டுறேன். ஓகே, இப்போ இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, அங்க மேலே காட்டினது தான் இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டு தான் மெயின். இந்த கார்டை வச்சு தான் எல்லாமே ஓப்பன் பண்ணணும். நம்ம படுக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். எப்படி லக்கேஜ் வச்சுருக்கிறது வரைக்கும். என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கார்டை எடுத்தால் பவர் சர்க்கியூட் போயிடும். அதை தான் எடுத்துட்டேன். வந்துருச்சு. அது கார்டை எடுத்தால் பவர் சர்க்கியூட் போயிடும். இதுதான் கார்டு, பார்த்துக்கோங்க. டப்புன்னு வச்சிடறேன். ஓகே, இங்கே டைமு, என்ன டேட்டு அப்படிலாம் ஓடுது, அதெல்லாம் இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மிரர் லைட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆஃப் ஆயிடுச்சா, ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லா கலர்லேயும் எரியும். நம்ம ஏன் ஒயிட் வச்சுருக்கோம்னா, அப்போ தான் நம்ம மூஞ்சி தெரியும். ப்ளூ வச்சா எப்படி தெரியுதுன்னு தெரியல. ப்ளூ வச்சாலும் ஓரளவுக்கு ரொம்ப பிளாக் ஆகிட்டோம், நம்ம ஒயிட்டை வச்சோம். இது இருக்குது. இது ஏர் கன். இது நம்ம ஏர், இது ஏசியோட கண்ட்ரோல் மாதிரி.
அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் லைட்னா ஒன்றும் கிடையாது, மேலே இல்லைங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஆஃப் ஆயிடுச்சா? ப்ளூ கலரா பிங்க் கலரா? அவ்வளோதான், 3 கலர் இருக்கு. ஆனால் வந்து உண்மையிலே ஒரு நான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா சிங்கிள் கார்டுக்கு வந்து 750 வாங்குறாங்க. என்னோட இது என்னன்னா, நேரில் வந்து புக் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கே வந்து 750 தான் வாங்குறாங்க. அதனால நேரில் வந்து புக் பண்ணிடுங்க. ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 12 to 11 அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதான் மதியானம் இது பண்ணிட்டு காலையில் 10 மணிக்கெலாம் கிளம்புற மாதிரி. இதே நேரில் வந்து புக் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு வந்து இருக்கு. அதனால் நேரில் வந்து அவங்க கொடுக்குறப்போ பயங்கரமாக கொடுத்தாங்க. ஆனால் இதை நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், தெரியும். ஒரு பக்கம் கோப்ரோ பேட்டரி சார்ஜர், மைக்கு, இது அப்புறம் வண்டி சாவி. ஆமாம், இதை சொல்ல மறந்துட்டேன்ல. அவங்க வந்து தண்ணி கேனு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, அப்புறம் வந்து டவல் தந்தாங்க. இந்த பர்பி வந்து அவங்க தரல, நான் தான் வாங்கினேன். சும்மா வாங்கினேன். உள்ளே எல்லாமே அப்படியே வெள்ளையாக இருக்கா, அதனால் பிரித்தா ஏதாவது ஆகிடும், அழுக்காக்கிடுவோம்ட்டு அதை பிக்கவே இல்லை. நம்ம சரி காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் டிவி. நல்லா இருக்குல்ல? ஆனால் ஆகுதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே ஆனாகி பக்காவாக ஒர்க் ஆகுது. வைஃபை பாஸ்வேர்டும் அவங்க வந்து தந்துடுறாங்க. அதனால் நீங்கள் இந்த ஆறாமல் இங்கே வந்து தங்கலாம். நம்மளை பார்க்குறவங்களுக்கு, நம்ம வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. மற்றபடி என்னடா வ்ளாக் ஆரம்பிச்சுட்டு ரோபு ரிவ்யூ மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து தெரிஞ்சால் நல்லா தாங்க. அப்புறம் என்னன்னா, பாத்ரூம்ஸ் எல்லாமே வந்து பயங்கர க்ளீனாக இருக்குது. நமக்குன்னு ஒரு லாக்கர் தந்துடுறாங்க, அதில் எல்லாத்தையும் வைக்க முடியுது. அதனால் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கார்டுக்கு எனக்கு தெரியலை, சிங்கிள் கார்டு நம்ம எடுத்தனால அது மட்டும் தெரியும். சிங்கிள் கார்டுக்கு வந்து 750 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 24 ஹவர்ஸ் இங்கே வந்து புக் பண்ணிங்கன்னா. ஓகே, கண்டினியூஸாக நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ரெகுலராக வீடியோஸ் பண்ணுவோம். ஒரு பிளேசஸாக இருக்கட்டும், இல்லை ஊர் சுற்றுறது, காமெடி பண்ணுறது, அதுவாக இருக்கட்டும், எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் வரலை, ஆனால் கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவேன். ஓகே, அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ, அப்புறம் யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.